Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் லக்னமும் மிதுன வீடும். இதுதான் தலைப்பு. ஒரு லக்னத்திற்கு ஒரு குறிப்பிட்ட இல்லம், அதாவது பாவகம், வீடு எந்த மாதிரி செயல்படும் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துட்டே வரோம். இதில் மேஷம் ரிஷபம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்றைக்கு மிதுனம். மிதுனம் வந்து காலபுருஷனுடைய 3வது வீடு, விடுதி, ஒரு உபய வீடு, புதனுடைய விடுதி வீடு, ஆட்சி வீடு, காற்று தத்துவம் கொண்டது. நிறைய தொடர்புகளையும் ஒப்பந்தங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடு, ஒரு வலிமை குறைவான வீடு அப்படின்னு இதை சொல்லலாம். மிதுன வீடு வந்து ஒரு நிலையற்ற தன்மை கொண்ட, காற்று நிலையற்றது இல்லைங்களா? அதனால் இந்த மிதுன வீடும் கொஞ்சம் நிலையற்ற தன்மை உடையது தான். பொதுவாக ராகு ஆளும் காற்று வீடுகள் அப்படின்னு நம்ம ஒரு டைட்டில் போடலாம். உதாரணமாக திருவாதிரை மிதுனத்துக்குள்ளே இருக்கும், சுவாதி துலாத்துக்குள்ளே இருக்கும், சதயம் கும்பத்துக்குள்ளே இருக்கும். இந்த மூன்றுமே காற்று தத்துவம். நிலையாமையை குறிக்கக்கூடிய வீடுகளாகவும் இந்த வீடுகள் வரும். ஒரு நிலையற்ற தன்மை, மேலே போனால் கீழே வர்றது, கீழே போனால் மேலே வர்றதுன்னு மாறி 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 செயல்படுறது. இதில் துலாமும் கும்பமும் பார்த்திங்கன்னா சரம் ஸ்திரம்ங்கிற 2 நிலைத்த தன்மைகள் வரும். சர வீடாக ஒன்று வரும், அது வலுவானதாக ஆயிரும். ஸ்திர வீடுங்கிறது ஒரு நிலைத்த தன்மைங்கிற மாதிரி வந்துடும். ஆனால் இந்த மிதுனம் மட்டும் பார்த்திங்கன்னா உபய வீடுங்கிறதுனால ஊசலாட்டமான டோட்டல் லைஃபையும் கொடுக்கக்கூடிய இந்த மிதுன வீடு ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த மாதிரி செயல்படுங்கிறத பார்க்கலாம். இப்போ மேச லக்னக்காரர்களுக்கு 3ஆம் இடமாக செயல்படக்கூடியது மிதுன வீடு. தொடர்புகள், ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்டுகள், நண்பர்கள், உறவுகள், இளைய துணை, இளைய சகோதரர்கள், இவங்களையெல்லாம் வந்து குறிப்பிடுற வீடாக மிதுனம் செயல்படும். அப்போ இது ஒரு நிலையற்ற வீடுங்கிறதுனால என்ன ஆகும்னா, தொடர்புகள் நிலையற்றதாகும், சகோதர உறவு நிலையற்றதாகும், ஒப்பந்தங்கள் நிலையற்றதாகவும், ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத கான்ட்ராக்டுகள் ஏற்படுறது, ஸ்திரத்தன்மை இல்லாத தொடர்புகள் ஏற்படுறது, ஸ்திரத்தன்மை இல்லாத ஒப்பந்தங்கள் மூலமாகவும், சகோதர உறவுகள் எப்போ வேணாலும் வந்து விலகி போவாங்கங்கிற மாதிரியும், நண்பர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள்ங்கிற மாதிரியுமான விதியை வந்து இந்த வீடு இவங்களுக்கு செய்யும். இதில் புதன் இந்த வீட்டின் அதிபதிங்கிறதுனால செவ்வாய்க்கு வரைக்கும் ஆகாதுங்கிற போது மேசலக்னக்காரங்க எப்போவுமே ஒரு கான்ட்ராக்ட் போடுறதையோ, ஒரு ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறதுலையோ, ஒரு ஒப்பந்தங்களில் ஈடுபடும் போதோ, ஒரு எழுதுவது இயங்குவதுங்கிறது இந்த இடம் தான். அந்த இடங்கள் சார்ந்த எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். ஸோ இந்த வீடு இவர்களை பொறுத்த வரைக்கும் 50-50 சாய்ஸ். நல்லது செய்கிறதோடு சேர்ந்து கெடுதலும் செய்யும் தகுதி கொண்டதாக இருக்கும். ரிஷப லக்னக்காரர்களுக்கு மிதுன வீடு தன வீடு. தன வீடு நண்பருடைய வீடுமா ஆகிடும். அப்போ அவங்களுக்கு வந்து தன வரவு, வருமானம், முன்னேற்றம் போன்றவற்றை குறிக்கும் வீடு அது இருக்கும். பட் இது ஒரு நிலையற்ற வீடு அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வருமானம் சீராக இருக்கும் அமைப்பை ரிஷபத்திற்கு இது கொடுக்காது. ஒரு மாதம் நல்ல வருமானம் வந்து அடுத்த மாதம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலை வரும். குடும்ப உறவுகள் இடத்துல திடீர்னு சண்டை வரும், அப்புறம் சரியாக போகுங்கிறது மாதிரியான அமைப்புகள் வரும். ஒப்பந்தங்கள் மாதிரியான விஷயங்கள்லையுமே பிரச்சனைகள் தோன்றக்கூடியதாக இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் வந்து மாறி மாறி பேச வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய வீடு இது. ஏன்னா தன வாக்கு ஸ்தானம் இல்லைங்களா? அப்போ இந்த தனம் வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களே இவங்க ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு குரு அட்டமாதிபதி, இந்த புதன் 2 குடையவராக வந்து 5 குடையவராக வந்து நல்ல நண்பராகவே இருந்தாலும் கூட இந்த வீட்டின் தன்மை தான் இவங்களுக்கு வேலை செய்யும். அதன் நிலையாமை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும். அப்போ பணம் நிலையாமை அப்படிங்கிறத உணர்த்தும் அடிக்கடி. தனம், குடும்ப உறவுகள் அப்படிங்கிறதுடைய நிலையாமை தன்மையை இந்த வீடு ரிஷப லக்னக்காரர்களுக்கு உணர்த்தத்தான் செய்யும். அவசர கொடுக்கை தனத்தை ஏற்படுத்தும். அதன் மூலம் இழப்புகளை சந்திக்கும் விதிகளையும் உருவாக்கும். சட்டுன்னு வாயை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சமாதானப்படுத்த முடியாமல் திணறக்கூடிய விதிகளையும், உள்ளுக்குள்ளேயே வைத்து மனம் புழுங்கக்கூடிய விதிகளையும் தரக்கூடிய வீடாக இருக்கும். ஆனால் இது இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வீடு, நட்பு வீடு, நண்பருடைய வீடுங்கிற அடிப்படையில் ஓகே அப்படிங்கிறது மாதிரி வரும். பேச்சையும் பொருளாதாரத்தையும் குடும்ப உறவுகளையும் சரியாக பேணி காப்ப வேண்டியது இவங்களை பொறுத்த வரைக்கும் அவசியம். மிதுன லக்னக்காரங்களுக்கு இதுவே லக்னமாகவே இது வந்துடுறதுங்கிறது ஒரு சிறப்பு. லக்ன வீடு அப்படிங்கும்போது ஓகே. ஆனால்
லக்னத்தின் நிலையற்ற தன்மையே இந்த ஜாதகர்களின் நிலையற்ற வாழ்க்கையை குறிக்கும். திடீர்னு ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு ஜீரோம்பாங்க, அப்புறம் பழையபடிக்கும் திடீர்னு ஓஹோன்னு வாழ்வாங்க. இந்த ஊசலாட்டம்னு கேள்விப்படுறது இருக்கு இல்லைங்களா, இது இந்த லக்னத்துக்கு பொருந்தி வரக்கூடிய. செட்டில் ஆக விடாது. ஊஞ்சல் செட்டில் ஆயிடுச்சுன்னா அது இயங்கவில்லைன்னு அர்த்தம். அப்போ மேலேயும் போய் கீழேயும் திருப்பி மேலேயும் போய் கீழேயும் வந்துங்கிற மாதிரியே லைஃப்பை ஜிக்ஜாக்காகவே வச்சிட்ருக்கோம். ஒரு வேலையில் நிலையற்ற தன்மை, ஒரு வருமானத்தில் நிலையற்ற தன்மை, சிந்தனைகளில் நிலையற்ற தன்மை, செயல்திறனில் நிலையற்ற தன்மை அப்படின்ற இவங்கெல்லாம் தான் ரெவல்யூஷன் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு தீபாவளியிலேருந்து நான் இப்படி இருக்க போகிறேன், பொங்கல்லேருந்து நான் இப்படி இருக்க போகிறேன், நியூ இயர்லேருந்து இப்படி இருக்க போகிறேன், பிறந்த நாள்லேருந்து இப்படி இருக்க போகிறேன்னு சொல்லி மாற்றி தன்னுடைய பழக்க வழக்கங்களை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நார்மலாகவே மிதுன லக்னக்காரங்களை பார்த்திங்கன்னா எவ்ரி 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே ஒரு தடவை டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுவாங்க. அவங்க நடை, உடை, பாவனை, ட்ரெஸ்ஸு, யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வெஹிக்கிள்ஸு, வீடுன்னு எல்லாமே மாறும். வேலை, உத்தியோகம், பொருளாதார நிலைப்பாடுன்னு பூராமே மாறிக்கிட்டே இருக்கும். இது மாற்றம் தன்மையை கொண்ட வீடு. இந்த வீட்டை ஆள்றது ராகு அப்படிங்கிறதுனால இவர்கள்கிட்ட கொஞ்சம் பேராசை இருந்துகிட்டே இருக்கும். எல்லா உலகமே என் காலடிக்கு கீழே வந்தே ஆகணுங்கிறது மாதிரியான ஒரு மென்டாலிட்டிலே செயல்படக்கூடியவர்கள். இந்த லக்னத்தில் பிறந்த நிறைய பேருக்கு அந்த குணம் அப்படியே பளிச்சுன்னு வெளிப்படும். ஒரு சிலர் அதில் வெற்றியையும் ஒரு சிலர் பெரும் தோல்வியையும் சந்திப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறனால நிலையாமையை உணர்ந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயங்கிற மாதிரி மிதுன லக்னக்காரங்களுக்கு மிதுன வீடு செயல்படும். கடக லக்னக்காரர்களுக்கு இது ஒரு விரய வீடு, 12ஆம் இடத்து வீடு. சந்திரனுக்கும் புதனுக்கும் ஒரு ஏட்டிக்கு மூட்டியான கனெக்ஷன் தான் இருக்கும். சந்திரன் புதனை தன்னோட மகன்கிற முறையில் நல்லா தான் யோசிப்பார். ஆனால் புதன் சந்திரனை அப்படி யோசிக்கவே மாட்டார். அப்போ தேவையற்ற விரயங்களையும் தேவையற்ற தொடர்புகளையும் தேவையற்ற நிலையாத பழக்க வழக்கங்களையும் கடக லக்னக்காரங்களுக்கு கொடுக்குற வீடு அப்படிங்கிறதுனால இவர்கள் மிதுன வீட்டை பொறுத்தவரை எச்சரிக்கை உணர்வோடு செயலாற்ற வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த வீடு இவங்களுக்கு விரயத்தையும் கிரயத்தையும் அயன சயன போகத்தையும் சுகத்தையும் அலைச்சலையும் வெளிநாட்டு பிரயாணத்தையும் கொடுக்கும். அப்போ அந்த மாதிரியான சப்ஜெக்டுகளில் ஒரு பகை கிரகம் தரக்கூடிய விதி அப்படிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நிதானத்தையும் கடைபிடித்து கொள்வது நன்று. நார்மலாக கடக லக்னக்காரங்க மோஸ்ட்லி நிதானமாக போயிடுவாங்க. பட் புதனோட தசகச நடப்புக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது பயங்கரமாக தூண்டிவிடும் தன்மை உடையது. மிதுன வீடை பொறுத்த வரைக்கும் கடக லக்னக்காரர்களுக்கு விரயம்தான், நிலையாமையை குறிப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு தான். தொடர்ந்து தொடர்புகளை ஏற்படுத்தி அதை இல்லாமல் பண்ணிடக்கூடியது, ரகசிய நடவடிக்கைகளை உருவாக்கி அதை இல்லாமல் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு இந்த இடத்துல வரும். இந்த வீட்டை கடக லக்ன ஜாதகர்கள் சமாளிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வெளியில் தெரியாதபடி, ஏன்னா 12ஆம் இடம் வெளியில் தெரியாதபடி மறைத்து வைத்து கொள்ளும் தன்மை இவர்களுக்கு உண்டு. இந்த வீடு காலபுருஷனுடைய 3ஆம் வீடுங்கிறத மறந்துடக்கூடாது. நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய வீடு, அதுவும் சட்டுன்னு ஏற்படுற தொடர்புகள் இந்த இடத்துல ரொம்ப அதீதமாக இருக்கும். ரயில் சிநேகித மாதிரி இன்ஸ்டாகிராம் பழக்கத்தில் ஒரு தொடர்பாகிடுறது, ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் பழக்கமாகிடுறது, வாட்ஸ்அப்பில் பழக்கமாகிடுறதுங்கிற மாதிரியான விபரீதமான தொடர்புகள் எல்லாம் கொடுக்கக்கூடியது. ஏன்னா ராகு இந்த வீட்டின் அதிபதி, எலக்ட்ரானிக் பொருட்களுடைய மொத்த கண்ட்ரோலரும் அவர் தான். இன்றைக்கு இருக்கிற நவீன யுகத்தில் யார் வேணால் யாரை வேணால் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாங்கிற அந்த அமைப்பை தரக்கூடிய கிரகம் ராகு. அதில் முதல்ல இருக்கிற இடம் மிதுனம். இந்த சோசியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்கக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா மிதுனம் தான். அது தொடர்புகள் வீடு. அதனால் ரொம்பவுமே கவனமாக இந்த வீட்டை கையாளலைன்னா தொடர்புகள் பல நேரங்களில் மிகப்பெரிய வீழ்ச்சிகளை கொடுத்து விடும் தன்மை கொண்டது. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கும். இந்த ஆன்லைன் மோசடியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அது இதுன்னு, இதெல்லாத்தையும் குறிப்பிடுற இடம் மிதுனம். சம்மந்தமே இல்லாமல் உங்களுடைய கான்டாக்டு, உங்களுடைய தகவல்களை திருடி, டேட்டாவை திருடி அதன் மூலம் உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துக்கு உண்டு. இதில் கடக லக்னக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களுடைய அந்தரங்க தகவல்களை திருடி வச்சுக்கிட்டு யாராவது பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை மிதுன வீடு இவங்களுக்கு ஏற்படுத்தும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இது லாப வீடு. தன லாபாதிபதியாக புதன் வந்துடுறதுனால இவங்களுக்கு கிட்டத்தட்ட 90% இந்த வீடுனால பெரிய கெடுதல் இல்லை. எந்த அளவு இவங்களுக்கு தொடர்புகள் ஏற்படுதோ அந்த அளவுக்கு லாபங்கள் அதிகரிக்குங்கிறது ஒரு விதி. இதில் இன்னொரு சூட்சமும் புதனுக்கு சூரியனும் புதனும் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க தாங்கிறதுனாலையும் புத ஆதித்ய யோகம் கிடைக்குங்கிறதுனாலையும் நிறைய தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த சிம்ம லக்னம் வெற்றிகரமான ஒரு ஆளாக பொருளாதாரத்தில் வெற்றி பெறக்கூடிய யோகிதைகள் கொண்டவங்களாக வரும். இவங்களுக்கு இது பராக்கிரம ஸ்தானமாகவும் 11ஆம் வீடாகவும் வரதுனால இவங்களுடைய நாலேஜை வளர்க்கிற வீடாக மிதுனம் செயல்படும்.
நிறைய படிப்பு, நிறைய தொடர்புகள், நிறைய நண்பர்கள், நண்பர்கள்னால ஏற்படக்கூடிய வளர்ச்சி, முன்னேற்றம் போன்றவற்றை தரும். இதில் இன்னொன்று என்னென்னா, சிமத்தை கெடுப்பது சிநேகிதம் அப்படின்னு ஒரு விதியும் உண்டு. ஏன்னா அந்த 3ஆம் இடத்துல ஒரு நீச்சமாகிறதுனால. 3ஆம் இடங்கிற இளைய சிநேகிதம், 11ஆம் இடங்கிறது மூத்த சிநேகிதம். அதாவது தன்னை விட வயதில் மூத்தவர்கள், அறிவு சார்ந்தவர்கள், பெரிய மனிதர்கள், வசதியானவர்கள், இவங்களுடைய தொடர்புகளை சிம்மம் ஏற்படுத்திக்கும் போது அறிவுசார் விஷயங்கள், நாலேஜை அதிகமாக இன்டலெக்சுவல் கம்பெனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு நாலேஜை அதிகமாக கேதர் பண்ணி அதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சூட்சுமங்களை கொடுக்கக்கூடிய வீடாக மிதுனம் இவங்களுக்கு இருக்கும். வேக வேகமாக முடிவுகளை எடுக்கும் திறமையும் தகுதியையும் வளர்க்கும் தன்மை மிதுன வீடு சிம்மத்துக்கு தரும். சிம்ம லக்னக்காரர்களுக்கு கொடுக்குங்கனால இது ஒரு நல்ல வீடு. 90% மேலே நல்ல பலன்கள் தரக்கூடியதுன்னு எடுத்துக்கணும். கன்னி லக்னக்காரங்களுக்கு 10ஆம் இடங்கிற தொழில் ஜீவனஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது. நிறைய தொடர்புகள், அதன் மூலம் ஏற்படும் தொழில்கள், குரியர் சர்வீஸு, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸு, ஒரு பொருளை விற்கிறது, வெளிநாட்டு தொடர்புகள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறது, அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறது, பெரிய எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது, அவங்களுடைய ஒரு அம்பாசிடர் மாதிரியான வேலைகளை செய்கிறதுன்னு இவங்களுக்கு இது ஒரு வளர்ச்சி தரக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்துறையில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வீடாகவே இருக்கும். இது மெயினாக தொடர்புகள் வீடு. அந்த வீட்டின் அதிபதி புதன், அவரே உங்கள் லக்னாதிபதிங்கிற போது புதன் சார் துறைகளில் வெற்றி பெறுவதற்கு கன்னி லக்னக்காரங்க இந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். புதன் சார் தொழில்கள் அப்படிங்கும்போது ஜோதிடம், கணக்கு, கணிதம், கல்வி, சொல்லிக் கொடுத்தல், வங்கி தொழில், ஆடிட்டரு, வக்கீல், தகவல் தொழில்நுட்பத்துறை, ரோபோட்டிக் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த மாதிரியான ஒரு படிப்பு, அந்த மாதிரியான வேலை, அந்த மாதிரியான பதவி, அந்த மாதிரியான உத்தியோக யோகங்களை பெறுவதற்கு இந்த வீட்டை எடுத்துக்கலாம். இது இவங்களுக்கு கர்மஸ்தானம் அப்படிங்கும்போது இதுதான் அவங்களுடைய கர்மா அப்படின்னு தீர்மானித்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படும் போது வாழ்வியலில் வெற்றி கிடைக்கும். அதாவது மீடியேட்டர் ஒர்க் பண்ணுற கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த வீடு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக. துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது பாக்கிய வீடு. பாக்கிய வீடு அப்படிங்கும்போது 9ஆம் இடமாக வருது. அது காலபுருஷனுடைய தகவல் தொழில்நுட்ப தொடர்பு ஸ்தானமாக வரும். அப்போ தொடர்புகள் பாக்கியதையை தரக்கூடிய அமைப்பையும் 9ஆம் இடங்கிற அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் புதன் நிச்சயமாக துலா லக்னக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் தான். சடனாக வாழ்க்கையில் டாப் மோஸ்ட் கீரை போட்டு மேலே தூக்கி ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வீடாக இருக்கும். ஏன்னா இதுவும் காற்று லக்னம், பாக்கியமும் காற்று லக்னங்கிறதுனால சாதாரணமாக இருந்துகிட்டே இருப்பாங்க. சட்டுன்னு பார்த்தா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தொழில் விருத்தி, முன்னேற்றம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், தகப்பனாதி வர்க்கத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், மாமனார் வழியில் கிடைக்கக்கூடிய யோகிதைகள், பொருளாதார வளர்ச்சி, ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் அடிப்படையில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய தகுதிகளை துலா லக்னக்காரங்களுக்கு இந்த மிதுன வீடு கொடுக்கும். ஸோ மிதுன வீடு பொறுத்த வரைக்கும் துலாத்துக்கு ஒரு அற்புதமான பாக்கிய வீடு தான். எந்த குறையும் சொல்லிட முடியாது. இவங்களுக்கும் 90% மேலே நல்ல பலன் இருக்கக்கூடிய வீடு. விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இது அட்டமஸ்தானம், ஆகவே ஆகாத புதனுடைய வீடு. மேசத்துக்கு எந்த அளவு கவனமாக இருக்கணுமோ அதை விட பல மடங்கு கவனமாக விருச்சிக லக்னக்காரங்க இருக்கணும். இவங்களுடைய தொடர்புகளாலேயே இவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையும், அசிங்கமும், அவமானத்தையும், சிக்கல்களையும் சந்தித்து சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தி டெக்னிக்கலாக விருச்சிக லக்னக்காரங்களை முடக்கி போடக்கூடிய தன்மை மிதுனத்துக்கு உண்டு. ஸோ மிதுன வீட்டின் அடிப்படையில் நீங்கள் எப்போதும் எச்சரிக்கையுடன் இருக்கணும். மிதுன வீட்டின் அடிப்படையில் எச்சரிக்கையாக இருக்கிறது என்ன? புதன் திசை வந்தால் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒன்று, மிதுனத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து உங்களுக்கு தசை நடத்திக்கிட்டு இருந்தால் எச்சரிக்கையாக இருக்கணும். இதில் அந்த வீடு காலியாக இருந்து எந்த கிரகத்தினுடைய பார்வையோ தொடர்போ பெறலைன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. அந்த வீடு செயல்படாத வீடுங்கிற லிஸ்ட்டில் உங்களுக்கு வந்துடும். ஸோ மிதுன வீட்டின் அடிப்படையில் மேச லக்னக்காரங்க, கடக லக்னக்காரங்க, விருச்சிக லக்னக்காரங்க கவனச்சிதறலாக செயல்படவே முடியாது. ஏன்னா இந்த 3 லக்னத்திற்கு கிட்டத்தட்ட இன்னொரு 2-3 லக்னத்துக்கு வரும். இந்த 3 லக்னக்காரங்களுக்கும் அவர் ஒரு வில்லங்கம் பிடிச்ச ஆள் புதன். அந்த வீடே கொஞ்சம் வில்லங்கம் பிடிச்சது தான். இவர்களை தூண்டி விட்டு எங்கேயாவது சிக்க வச்சு பேராசையின் விளைவாக பெரும் இழப்புகளை சந்திக்க அமைச்சிடும். அதுலேயும் குறிப்பாக கடக லக்னம், விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சதுரங்க வேட்டை கதையை நடத்தி வைக்கிற இடம் மிதுனம் தான். அந்த இதில் புதையல் இருக்குது, இந்த இதில் இரிடியம் இருக்குது, மண்ணுளி பாம்பை கொடுத்தோம்னா கோடி கோடியாக சம்பாரிச்சிடலாம், பங்கு சந்தையில் உள்ள புந்து அப்படி வெளியில் வந்துடலான்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை தூண்டி விடக்கூடிய தொடர்புகளை உருவாக்குற இடம் மிதுனம். ஸோ மிதுனம்ங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய வீடு தான் விருச்சிகத்துக்கு. அதேமாதிரி பள்ளி பருவத்தில் மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமையை ஈடுபடுத்தக்கூடிய வீடு மிதுனம் தான் உங்களுக்கு. நீங்கள் பள்ளி பருவத்துலேயும் சிக்கலை சந்திக்க வாய்ப்பு இருக்கும், அல்லது பள்ளி பருவத்தில் இருக்கிற குழந்தைங்களால் நீங்கள் ப்ராப்ளங்களை சந்திக்க வேண்டிய விதிகள் வரும். ஸோ
இந்த கல்வித்துறை குழந்தைங்களோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான தொழில்களில் இருக்கிற விருச்சிக லக்னக்காரங்க கொஞ்சம் ரொம்பவே கவனத்துடன் இருந்துட வேண்டியது அவசியமாக இருக்கும். இது உங்களுக்கு அசிங்கம், அவமானம், கெட்ட பேர், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸை தரக்கூடிய வீடு. பட் இது ஒரு நிலையாமை வீடுங்கிறதுனால இதெல்லாம் வந்த வேகத்தில் காணாமையும் போயிடுங்கிறதையும் ஒரு ஆறுதலான விஷயமா நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு நிலையாத வீடுங்கிறத 12 லக்னக்காரங்களும் மனசில் வச்சுக்கணும். இதன் மூலம் கிடைக்கிற அதிர்ஷ்ட வாய்ப்புகள், முன்னேற்றங்கள்ங்கிறதும் கூட நிலைக்காது, சடனாக காணாமல் போகும். அதே மாதிரி கெட்ட பேர், அவமானம், கெடுதல்களும் கூட நிலைக்காது, அதுவும் காணாமல் போகுங்கிற 2 விதிகளையும் நீங்கள் பொருத்திக்கணும். தனுர் லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் இது சப்தம வீடு, 7வது வீடு. வாழ்க்கை துணை, சமுதாயம், கூட்டாளி, பங்காளி இதையெல்லாம் குறிக்கக்கூடிய வீடு. உங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கு எந்த மாதிரியான தொடர்பு இருக்குது, சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களை இந்த சமுதாயம் என்ன செய்ய போகுதுங்கிறத குறிப்பிடக்கூடிய வீடு. இதில் நார்மலாக புதன் குருவுக்கு பகை கிரகம். இந்த வீடு பாதகஸ்தானம்ங்கிறதுனால சமுதாய ரீதியான விஷயங்களிலும் சரி, வாழ்க்கை துணை ரீதியான விஷயங்களிலும் சரி, கூட்டுத் தொழில் ரீதியான விஷயங்களிலும் சரி, ஒன்றுவிட்ட பங்காளிகள் முறையிலான உறவுகளிலும் சரி, கூட வேலை செய்கிற கொலிக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி, பார்ட்னர்ஷிப் விஷயங்களிலும் சரி எச்சரிக்கையுடன் இருங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு பாதகம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அதிபுத்திசாலிகள் உங்களை தவறான தொடர்புகளில் ஈடுபடுத்தி தவறான ஒப்பந்தங்களை போட வச்சு உங்களை மோசடி செய்வதற்கு வாய்ப்பு உள்ள வீடாக தான் இது இருக்கும். ஸோ தனுசு லக்னக்காரங்களுக்கும் இந்த வீடை நல்ல வீடுன்னு சொல்லிட முடியாது. ஸ்தான அடிப்படையில் 7ஆம் இடங்கிறது வந்தாலும் கூட கிரக அடிப்படையில் இந்த கிரகம் உங்களுக்கு ஒரு நிலையற்ற தன்மையும் வில்லங்கத்தையும் பாதகத்தையும் செய்யக்கூடிய புதன் தான். ஒரு வீடு, அந்த வீட்டின் தன்மை, அந்த வீட்டின் அதிபதி, அது நமக்கு எப்படிப்பட்ட வீடு, இந்த 4 நிலைகளிலும் பலன் எடுக்க வேண்டியது ரொம்பவும் அவசியம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பருடைய வீடு தான்னாலும் கூட, ஆனால் இது 6ஆம் இடமாகனா ருண ரோக சத்ருஸ்தானத்தை தான் குறிப்பிடும். ஸோ மகர லக்னத்துக்காரங்களுக்கு நான் சொல்கிற ஒரு பெரிய அட்வைஸ் என்னென்னா, எந்த அளவுக்கு நீங்கள் தொடர்புகளை குறைச்சிக்கிறீங்களோ, வெளி உலக தொடர்புகளை குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிக்கல் கம்மி. ஒப்பந்தம் போடுறது, கான்ட்ராக்ட் போடுறது, கடனை வாங்குறதுங்கிறதெல்லாம் இல்லாமலே வாழ்ந்துட்டாலே மகரம் கொடுத்து வச்ச அமைப்பு அப்படிங்கிற மாதிரி போயிடும். பாக்கியாதிபதியான புதன் கடனை கொடுத்து வளர்ச்சி கொடுப்பார் என்றாலும் கூட கடன் மட்டும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் அதுவே நோயாகவும் எதிரியாகவும் கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா வாழ்நாள் சிக்கல்களை சந்தித்து விடும். ஏன்னா இந்த மகரம், கும்பம் இந்த 2மே சனி பகவானுடைய லக்னங்கள்ங்கிறதுனால இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக முடிவுக்கே வராது. போட்டு ஜவா இழுன்னு இழுத்துரும். மகர லக்னத்துக்காரங்களுக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் பகைன்னு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது, ஜென்ம பகை தான். சாகிற வரைக்கும் என் மூஞ்சல் முழிக்காதேன்னு அப்பா சொல்லிவிடுவார், மகனும் பார்க்க மாட்டேன். கும்பலக்கணக்காரங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதுவும் கடுமையான ஜென்ம பகையாக தான். ஸோ இந்த உடனே முடியறதுங்கிற கான்செப்டே இந்த 2 லக்னக்காரங்களுக்கு கிடையாதுங்கிறதுனால தான் கடன்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆப்பில் எல்லாம் கடன் வாங்குறது மகர லக்னக்காரங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. இப்படி நமக்குவாங்க. அதை வேகமாக கடனை ஏற்படுத்தி தரக்கூடியவர் இவங்களுக்கு கடன்காரனாகவே வந்துடுறாரு இல்லையா. ஸோ அப்போ கடன் விஷயத்திலையும் எதிரிகள் விஷயத்திலும் வம்பு வழக்கு விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய வீடாக தான் இந்த வீடு இருக்கும். உங்களின் நோயின் தன்மை என்ன அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடிய வீடு மிதுனம், 6ஆம் இடம். இது காலபுருஷனுக்கு பார்த்திங்கன்னா தோள்பட்டையும் தொண்டையின் கீழ்ப்பகுதியையும் குறிப்பிடுறது. தோள்பட்டை, இந்த முதுகு தண்டுவட தேய்மானம், கழுத்து எலும்பு தேய்கிறது, தோள்பட்டை வலி, இந்த ஃப்ரோசோன் மூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ரோசோன் ஷோல்டருங்கிறது, அதெல்லாம் மகர லக்னக்காரங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடக்கூடியது. நரம்பு மண்டல பாதிப்புகளை தரும். இந்த எலும்பு தேஞ்சு நரம்பு அழுத்தி அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் மகர லக்னக்காரங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த வீட்டின் அடிப்படையில். அதே மாதிரி இந்த வீட்டின் அதிபதி புதன்கிறதுனால அவர் நரம்பு மண்டலத்தையும் குறிப்பிடுவார், ஸ்கின்னையும் குறிப்பிடுவார். அப்போ இந்த முடி கொட்டி போகிறது, திடீர்னு பேட்சாக முடி உதிர்ந்துடுறது, புழுவெட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பை கொடுக்கறது, தோலில் நிறம் மாறுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும். கவனம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இது 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், தொடர்புகள் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், சட்டுன்னு மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வீடாக புதன் இவங்களுக்கு நண்பராகவும் வர்றதுனால இவர்களை பொறுத்த வரைக்கும் ஓகே பரவாயில்லைங்கிறது மாதிரியான நிலைப்பாடு இருக்கும். ஆனால் இந்த பூர்வீகம்ங்கிறது மாற்றம் செய்யக்கூடியதாகவே இருக்கும் இதனால் கும்பலக்னக்காரங்களுக்கு. ஏன்னா பூர்வீகத்தில் நிலைத்து உட்கார முடியாதுங்கிற தன்மையும் இந்த வீடு கொடுக்கும். அதனால் பிரச்சனைகளையும் கொடுக்கும், மாறிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகளையும் கொடுக்கும். இது ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வீடுங்கிறத 12 லக்னக்காரங்களும் புரிஞ்சுக்கணும். இது ஒரு நிலையாத வீடு, நிலையற்ற தன்மை கொண்ட வீடு, தேவையில்லாத தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய வீடு, அந்த தொடர்புகள்னால நல்லதை விட கெடுதல்கள் அதிகமாக நடத்தக்கூடிய வீடு.
ஒரு மாதிரி சோசியல் மீடியா சம்மந்தப்பட்ட கிரகம் ராகு அந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருப்பார். புதன் இந்த வீட்டுக்கு அதிபதியாக வர்றதுனால அவசரமாக செயல்பட வச்சு உங்களை சிக்கலில் மாட்டி விட்டுருவார். அப்போ இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் இந்த வீட்டை நாம் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் புத்திரர்கள், பூர்வ புண்ணியம், புகழ், குலதெய்வ அனுகிரகம், பூர்வீகம், அது சார்ந்த விஷயம், காதல், தொடர்புகள், பங்குச்சந்தை மாதிரியான 5ஆம் இடத்து வேலைகளை தரக்கூடிய வீடாக இது இருந்தாலும் இந்த அனைத்திலும் நிலையாமல் இருக்கும். புரியுதுங்களா? கும்பலக்கணக்காரங்களுக்கு குழந்தைங்க நிலச்சி அவங்க கூட இருப்பாங்க, சொல்ல முடியாது, மாறும். காதல் நிலைச்சிருக்குமா? இருக்காது, மாறும். பூர்வீகம் நிலைச்சிருக்குமா? கிடைக்காது, மாறும். புகழ் நிலைச்சிருக்குமா? இருக்காது. இது மெயினாக புகழ் ஸ்தானம் இல்லையா? கும்பத்தின் புகழ் அது மறைக்கப்படும்னு சாஸ்திரங்களே இருக்கிற காரணம் இந்த சூழ்ச்சி. ஸோ இப்போ அந்த 5ஆம் இடம் நிலையாமையை குறிப்பிடுங்கிறதுனால இவங்க தெய்வம் வழிபாடையே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் சிவபெருமானை கும்பிட்றேம்பாங்க. அடுத்த 6 மாதம் 1 வருஷம் பார்த்திங்கன்னா நான் பெருமாளுக்கு பக்தராகிட்டேன்பாங்க. அடுத்த 2 வருஷம் கழித்து கேட்டோம்னா நான் ராஜராஜேஸ்வரி அம்பாளை தான் கும்பிட்டுருக்கேன்பாங்க. இந்த சேஞ்சிங் கொடுக்குற இடம் 5. 5ஆம் நிலையற்ற தன்மையை தரக்கூடிய வீடாக 5 வர்றதுனால இவர்கள் எதற்கும் மயங்காமல் துணிவுடன் இருக்க வேண்டியது அவசியம். மீன லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம். காலபுருஷனுடைய 3ஆம் வீடு, இவங்களுக்கு 4ஆம் இடம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்து, சுகம், படிப்பு, அதிகாரம், பதவி, அந்தஸ்து, தாயாதி வர்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தன் உடல் சுகம் போன்றவற்றை குறிக்கிற இடமா வரும். இந்த வீட்டுக்கு அதிபதி புதன் இவங்களுக்கு கொஞ்சம் ஆகாத ஆள் தான். கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடியவங்கிறதுனால கல்வியில் நிலையாமல் இருக்கிறது, அடிக்கடி படிப்பை மாற்றிக்கிறது, தாயாதி வர்க்கத்துடனான உறவு நிலைகளில் அவ்வளவு சிறப்பாக சந்தோஷமாக இல்லாமல் போயிடுறது, சொத்துக்களை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிறது, வாகனங்களை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிறது. இவங்க நீண்ட நெடுங்காலம் ஒரே வாகனத்தை யூஸ் பண்ணதா சரித்திரம் போகலும் இருக்கவே இருக்காது. சேஞ்ச் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனாலேயே பெரும் இழப்புகளை சந்திப்பாங்க. அதே மாதிரி ஒரே வீட்டில் நிலைத்த தன்மையில் உட்கார்ற அமைப்பும் இருக்காது. ஒரே உத்தியோகத்தில் நிலைத்த தன்மையில் உட்கார்ற அமைப்பும் இருக்காது. கல்வியிலேயே பலவிதமான மாற்றங்களை செஞ்சு தான் ஒரு மாதிரி தெக்கி திணறி வந்து டிகிரியை முடிக்க வைக்குவார் புதன். ஸோ புதனுடைய அந்த குணாதிசயமும் ராகுவனுடைய அந்த நிலைப்பாடும் இவர்களுக்கு பல நிலைகளில் சங்கடம் தரக்கூடிய வீடாக தான் இருக்கும். ஸோ அப்போ மீன லக்னக்காரங்களுக்கும் அவ்வளோ சிறப்பான வீடு அப்படின்னு சொல்லிட முடியாது. பொதுவாக மிதுனம் வந்து ஒரு சிறப்பான வீடு அல்ல. காலபுருஷனுடைய ஒரு சிறு மறைவு ஸ்தானமான 3ஆம் இடம். இந்த வீடு சிறப்பான யோக பலன்களை கொடுப்பது போல் கொடுத்தாலும் அது சடனாக மாறிவிடக்கூடிய தன்மை, வானிலை மாற்றம் மாதிரி, பருவநிலை மாற்றம் மாதிரி சடனாக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வீடுங்கிறதுனால இந்த வீட்டின் தன்மையை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். மிதுன வீட்டின் தன்மைகளை நீங்கள் ஆராயும் போது அது ஒரு மாறுதலுக்குட்பட்ட தேவையற்ற தொடர்புகளை ஏற்படுத்தி அதனால் பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய வீடுங்கிறதுனாலையும் அவசர கொடுக்கத்தனத்தை அதிகமாக அள்ளி தெளிக்கக்கூடிய வீடுங்கிறதுனாலையும் இந்த வீட்டின் தன்மை உங்களுக்கு எந்த வீடாக வந்தாலும், நீங்கள் 12 லக்னத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் மிதுனம் எந்த வீடாக வருதோ அது சார்ந்த விஷயங்களில் எப்போதுமே நிதானத்தை கடைபிடிப்பது நன்று என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.